ஐயா, இந்த 4.5 ஆண்டு ஆட்சி காலத்துல உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏதாவது வந்துச்சா உங்க ஊர்ல? எங்களுக்கு எந்த முன்னேற்றமே இல்ல. எனக்கு போட்ட குரூப் ஹவுஸ் வீட்டை கூட கால் பண்ணிட்டு பில்லே போடல. அது என்ன பண்ணிட்டாங்க, பில்லே கொடுக்காது கால் பண்ணிட்டாங்க. நானே இந்த கட்சியில இருக்கிறேன்னு சொல்லிட்டு இப்ப அந்த ஆட்சி வந்த பேர் அந்த பில்லே கால் பண்ணிட்டாங்க. அதுல ரேஷன் கடையில 2500 ரூபாய் கொடுத்திருந்தாங்க, அது கொடுக்கல. நிவாரணம் கொடுத்திருந்தாங்க, அது கொடுக்கல. எதுவுமே கிடையாது. இப்போ அம்மா உணவு தான் மொத்தம் மூட்டுக்கிறாங்களே, எங்க உணவு கருத்து சொல்றேன். ஐயா, இப்போ தங்கத்துக்கு தாலின்னு ஒரு திட்டம் அது ஏற்கனவே அம்மா இருக்கிறப்ப இருந்தது. இப்ப சுத்தமா லாக் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஐயா வந்தப்ப கொடுத்திருந்தாரு. இப்ப இவங்க வரப்ப லாக் பண்ணிட்டாங்க. கிடையாது. லேப்டாப் கொடுத்திருந்தாங்க, கிடையாது. சைக்கிள் கொடுத்திருந்தாங்க, கிடையாது. இப்ப 1000 ரூபாய் கொடுத்தாங்க. ஒரு சில பேர் கொடுத்தாங்க, ஒரு சில பேர் கொடுக்கல. அதுவும் இந்த மாசம் போட்டுக்கிறாங்க கொடுக்காதவங்களுக்கு. ஏன்னா இப்ப எலெக்ஷன் வரதுனால இப்ப போட்டுக்கிறாங்க. இப்ப 160 ரூபாய் 10 ரூபாய் அவங்களுக்கு விக்கிறவங்களுக்கு கமிஷனு, விக்கிறவங்களுக்கு 10 ரூபாய், பாட்டிலுக்கு 10 ரூபான்னு எடுத்துக்கிறானுங்க. ஏமாத்துறது தானே இது. தக்காளி விலை, வெங்காயம் விலை இதெல்லாமே ரொம்ப அதிகமாயிடுச்சு. எடப்பாடியா இருக்கிறப்போ மினிமம் 60 ரூபாய் தாண்டி கிடையாது. இப்ப 80 ரூபாய் 100 ரூபாய் கூட விக்குது. இதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம ஆட்சி மாற்றம் இருப்பாங்க. விலைவாசி கம்மியாகும், கட்டுப்படும். எல்லாம் லேப்டாப் வரும், சைக்கிள் வரும், தாலிக்கு தங்கம் வரும், எல்லாமே வரும். இப்ப இந்த ஆட்சி மாற்றி இந்த பொங்கல் கூட எதுவும் கிடைக்காது. இப்படிதான் நடக்குது ஆட்சி.